வாட்டியாச்சும் இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்திருக்குது என்னமோ ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான். நான் கரெக்டான பாத்தில் தான் போகிறேனா? சீரியஸ்லி என்னதான் ப்ராப்ளம்? எனக்கு எடிட் பண்ண நல்லா தெரியும். என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு வாட்டி கிடைக்கிறது என்னமோ ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் வருது. எனக்கு ஸ்கில் இருக்குது, பேஷன் இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் வருது? ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் நினச்சி இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அதுக்காக நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என்னால் என்னோடய ட்ரீம் ஜாப் அடைய முடியும். இந்த ஸ்டூடியோ அதுக்கு முதல் படியாக இருக்குன்னு நம்புகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் வாங்க. ஹேவ் யூ சீட். இது உங்களுக்கு டெம்பரவரி ஒர்க் தானே? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டைம் ஆயிங்க? ஆமாம், என்னோடய ட்ரீம் சினிமாவில் எடிட்டராக போகணும்னு. சினிமா ஷார்ட்கட் கொடுக்காது. எல்லாரும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரீம் ஜாப் அடையிறதுக்கு. டைம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒர்க்கை க்ளோஸ் பண்ண மனசே வரல. ஒரு பர்ஃபெக்ட் கட் வர வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எடிட்டிங்னா சீன்ஸ் கட் பண்ணுறது மட்டும் இல்லை, முழு ஸ்டோரியே சொல்கிறது தான். ஓகேவா? நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன், என்னால் முடியும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இந்த ஒர்க் நான் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. என் கனவை நான் நம்புற கைவிட மாட்டேன். இன்னைக்குள்ள இந்த டீசர் முடிச்சாகணும். டென்ஷன் ஆகாதீங்க மேம், இன்னைக்குள்ள நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், ஐஷு எடிட் பண்ண டீசர் இருக்கு, பார்க்குறீங்களா? எடிட் பண்ண டீசர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம், இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். Dreams are not easy. The journey is hard. Every rejection is a lesson. Every struggle is a step forward. Hard work never fails.